வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலிய மற்றும் எகிப்திய படைகள் தெற்கு காசாவின் ரஃபா அருகே தமக்கிடையே எதிரெதிரே தாக்குதல்களை நடத்தி கொண்டதால் காசா போரில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளது. ரஃபாவில் இஸ்ரேலிய ராணுவம் எகிப்திய எல்லையில் உள்ள எல்லைக்கடவையில் காசா பக்கத்தை கைப்பற்றி தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த போதிலும் இஸ்ரேல் மற்றும் எகிப்திய ராணுவங்களுக்கிடையே தாக்குதல் நடந்திருப்பது காசா போர் தொடங்கிய பின் இதுவே முதல் தடவை. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDFின் வட்டாரங்கள் இஸ்ரேலிய ஊடகங்களிடம் எல்லைக்கு அருகில் உள்ள ஒரு சுரங்கப்பாதையில் செயற்பட்ட இஸ்ரேலிய துருப்புக்களை நோக்கி ஒரு எகிப்திய சிப்பாய் துப்பாக்கியால் சுட்டார். இஸ்ரேலிய ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தி ஒரு எகிப்திய சிப்பாயை கொன்றது. சம்பவத்திற்கு பின்னர் IDF அதிகாரிகள் எகிப்திய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இருதரப்பு தாக்குதல்களை நிறுத்தினர். இந்த சம்பவத்தில் இஸ்ரேலிய துருப்புக்கள் யாரும் உயிரிழக்கவோ காயமடையவோ இல்லை. இந்த சம்பவம் விசாரணையில் இருப்பதாகவும் எகிப்தியர்களுடன் ஒரு உரையாடல் நடப்பதாகவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF கூறியது. எகிப்திய ஆயுதப்படைகளின் செய்தி தொடர்பாளர் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருவதாகவும் ஒரு சிப்பாய் கொல்லப்பட்டதாகவும் கூறினார். எந்த சந்தர்ப்பத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது என்ற தகவலை அவர் வெளியிடவில்லை. ஒரு எகிப்திய வட்டாரம் இஸ்ரேலின் கான் யூனிஸ் தொலைக்காட்சியிடம் எகிப்தில் தேசிய அளவில் இந்த பெரிய பிரச்சனையில் யாருக்கும் ஆர்வமில்லை என்று கூறினார். இதுபோன்ற பிரச்சனைகள் கடந்த காலங்களில் நிகழ்ந்தன. அவை குறிப்பிடத்தக்க விரிவாக்கம் இல்லாமல் முடிந்தன. அதனால் இது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தாது என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் இப்போது எகிப்திய எல்லையில் சூழ்நிலை மாறுபட்டது. எல்லைக்கு மறுபுறம் காசாவில் ஒரு போர் நடக்கிறது. அதனால் கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை விட இது மாறுபட்டது. சமாளிப்பது சற்று கடுமையானது என்று குறிப்பிட்டார். ஒரு தகவல் அறிந்த பாதுகாப்பு வட்டாரம் எகிப்திய ஊடகம் அல்-ஹிஹ்ரா நியூஸிடம் இந்த சம்பவம் குறித்து விசாரிப்பதற்கும் அதன் தொடர்ச்சியான நடவடிக்கைகளை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் புலனாய்வு கமிஷன்கள் உருவாக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். இஸ்ரேலிய படைகளும் பாலஸ்தீனிய இயக்கங்களும் இந்த பகுதியில் துப்பாக்கி சண்டை நடத்தியதாக ஆரம்ப விசாரணையில் தெரிய வந்தது. எகிப்திய படைகள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கவும் துப்பாக்கி தாக்குதல்களை சமாளிக்கவும் நடவடிக்கை எடுத்தது என்பதே எகிப்திய அதிகாரிகளின் நிலைப்பாடு என்றார். அந்த கூற்று இந்த சம்பவத்துடன் எந்த வகையிலும் பொருந்தி வரவில்லை. காசாவுக்குள்ளே ரஃபா நகரில் இஸ்ரேலிய ராணுவம் ஹமாஸும் துப்பாக்கி சண்டை பிடித்தால் இஸ்ரேலிய ராணுவத்தை எகிப்திய துருப்பு ஏன் தாக்க வேண்டும் என்பதற்கு சரியான விளக்கமாக அது இல்லை. எகிப்திய ஊடகம் அல்-ஹிஹ்ரா காசா மற்றும் பிலடெல்பி தாழ்வாரத்திற்கான எகிப்திய எல்லையில் நிலைமை வெடித்ததன் தீவிரத்தன்மை குறித்து சர்வதேச சமூகம் தனது பொறுப்புகளை ஏற்க வேண்டும். பாதுகாப்பு காரணங்களுக்காக மட்டுமல்லாமல் காசா பகுதிக்கான மனிதாபிமான உதவி திட்டத்தின் பாதைகளுக்காகவும் சர்வதேசம் இதில் தலையிட வேண்டும் என்கிறது. பிலடெல்பி நடைபாதையில் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகளின் விளைவுகள் குறித்து எகிப்து முன்பே எச்சரித்தது. எல்லையில் நிறுத்தப்பட்டுள்ள எகிப்திய பாதுகாப்பு படைகளின் பாதுகாப்பு தொடர்பாக எகிப்து எச்சரித்தது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் எகிப்திய காவல்துறை அதிகாரி இஸ்ரேலில் ஊடுருவி 3 IDF துருப்புக்களை கொன்றார். போதைப்பொருள் கடத்தல்காரர்களை இஸ்ரேலுக்குள் துரத்திய போது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக எகிப்து கூறியது. இஸ்ரேலின் விசாரணையில் காவல்துறை அதிகாரி எல்லை வேலியில் அவசர வாயில் வழியாக ஊடுருவி 2 துருப்புக்களை கொள்வதற்கு முன்பு 150 மீட்டர் தூரம் நடந்து நாட்டிற்குள் ஆழமாக ஊடுருவி துப்பாக்கி சூட்டில் மற்றொரு சிப்பாயை கொன்றது கண்டறியப்பட்டது. முதலில் கொல்லப்பட்ட 2 துருப்புக்களும் தங்கள் ஆயுதங்களில் சுடவில்லை. எகிப்திய காவல்துறை அதிகாரி அவர்களை கொல்வதற்கு முன்பு அவர்கள் தம் மீது தாக்குதல் நடத்தப்படாது என்று அவர்கள் நினைத்ததை அது குறிக்கிறது. அக்டோபரில் எகிப்திய காவல்துறை அதிகாரி ஒருவர் 2 இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளையும் அவர்களின் எகிப்திய வழிகாட்டியையும் கொலை செய்தார். எகிப்து இஸ்ரேல் பதட்டங்கள் மெதுவாக அதிகரித்து வருகின்றன. மேலும் அவை ஒரு வகையான கொதிநிலையை அடையக்கூடும். தாக்குதலில் எகிப்திய சிப்பாய் கொல்லப்பட்டது ஏற்கனவே பதட்டங்களுக்கு புதிய சோகத்தை சேர்க்கிறது. இந்த சம்பவம் இதைவிட மோசமான நேரத்தில் நிகழ்ந்திருக்க முடியாது. மே 5ஆம் தேதி ஹெரம் ஷலோம் எல்லைக்கடவையில் ஹமாஸ் ராக்கெட்களை ஏவியதில் 4 இஸ்ரேலிய துருப்புக்கள் கொல்லப்பட்டனர். அந்த நாட்களில் எகிப்துடனான காசா எல்லையில் ரஃபாவுக்குள் ஒரு ஊடுருவலுக்கு IDF ஏற்கனவே தயாராகி வந்தது. இஸ்ரேலின் ஊடுருவலை எகிப்து எதிர்த்தது. அதை தடுக்க அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கலாம். இருப்பினும் இஸ்ரேல் கைரோவின் எதிர்ப்பை கண்டுகொள்ளாமல் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் 162வது படைப்பிரிவையும் மற்றும் அதன் 401வது கவச படைப்பிரிவு மே 7ஆம் தேதி கிழக்கு ரஃபாவுக்கு அனுப்பியது. துருப்புக்கள் ரஃபா எல்லைக்கடவையின் காசா பக்கத்தை எடுத்துக் கொண்டனர். எகிப்து எல்லைக்கடவையின் தமது பக்கத்தை மூடியது. இது எகிப்தில் காசாவுக்கான உதவி பொருட்களின் குவியலை ஏற்படுத்தியது. இறுதியில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் எகிப்திய ஜனாதிபதி அப்தல் ஃபத்தா அல் சிசி ஆகியோருக்கு இடையிலான ஒரு தொலைபேசி அழைப்பு மீண்டும் உதவி பொருட்கள் எகிப்திய எல்லை ஊடாக செல்ல அனுமதியை பெற்றது.
அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் எகிப்திய ஜனாதிபதி அப்தல் ஃபட்டா அல் சிசி ஆகியோருக்கு இடையிலான தொலைபேசி அழைப்பு வெள்ளிக்கிழமை நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை எகிப்திய எல்லை திறக்கப்பட்டு உதவி பாய தொடங்கியது. இது பதட்டங்களை குறைத்திருக்கலாம். ஆனால் அதன்பின் இப்போது நடந்த தாக்குதல்கள் இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையிலான பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டன. ரஃபாவில் உள்ள ஹமாஸில் இருந்து எகிப்து வரை சுரங்க பாதைகளை கண்டுபிடிக்கப்படும் சாத்தியக்கூறுகள் கைரோவுக்கு ஒரு சங்கடமாக இருக்கும். இருப்பினும் ஹமாஸ் பல ஆண்டுகளாக ஏராளமான ஆயுதங்களை எகிப்திய எல்லைக்கூடாகவே கடத்தியது என்பது இப்போது தெளிவாகிறது. அந்த ஆயுதங்கள் எகிப்திலிருந்து வரவில்லை, வேறு எங்கு இருந்தோ வந்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் ரஃபாவில் குண்டுவீச்சு மற்றும் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று எகிப்து விரும்புகிறது. 2 ஹமாஸ் உறுப்பினர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட துல்லியமான தாக்குதலாக இருந்தாலும் மே 26ஆம் தேதி மாலை இஸ்ரேலிய விமான தாக்குதலில் 35 காசா மக்கள் கொல்லப்பட்டனர். இஸ்ரேலிய தாக்குதலை விமர்சிப்பதில் எகிப்து மற்ற நாடுகளுடன் இணைந்துள்ளது. மே 27ஆம் தேதி நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் காசா மோதலை கையாள்வதில் எகிப்திய அரசாங்கம் இப்போது எதிர்கொள்ளும் சவால்களை குறிக்கிறது. இப்போது பல விஷயங்கள் தெளிவாக தெரிகிறது. எகிப்து பணைய கைதிகள் பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தம் செய்தது எப்படி என்பதை விமர்சிக்க மிகவும் உணர்திறன் கொண்டது. பேச்சுவார்த்தையின் போது எகிப்து தெளிவாக இல்லாதது போல் இஸ்ரேல் அதிருப்தி அடைந்துள்ளது. அதே நேரத்தில் எகிப்து அக்டோபர் 7ஆம் தேதி முதல் இரு தரப்புகளுடனும் தொடர்பில் உள்ளது. எகிப்து ஹமாஸ் இயக்கத்தை எதிர்க்க வேண்டும் என்பது இஸ்ரேலின் எதிர்பார்ப்பு. ஹமாஸ் முஸ்லிம் சகோதரத்துவத்துடன் தொடர்புடையது, அது எகிப்து எதிர்க்கிறது. அதே நேரத்தில் அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து கைரோ மேல் நடக்கும் பாதையில் நடந்து கொண்டதாகவும் தாம் இஸ்ரேலுக்கு மிக அருகில் இருப்பதை காட்ட விரும்பவில்லை என்றும் தெரிகிறது. சினாயில் பயங்கரவாதத்துக்கு எதிரான இஸ்ரேல் கைரோவை ஆதரித்த போது எகிப்து அதை வரவேற்றது. ஆனால் ஹமாஸ் என்று வரும்போது எகிப்து ஏதோ ஒரு உணர்வு இருக்கிறது. ஈரான், எகிப்து, சிரியா மற்றும் பிராந்தியத்தில் உள்ள பிற இயக்கங்களுடனான கைரோவின் உறவுகளுடன் நல்லிணக்கத்தை நாடியுள்ளது என்ற உண்மை எகிப்து இப்போது ஹமாஸுடன் சற்று நெருக்கமாக இருக்க தயாராக உள்ளது என்று அர்த்தம். எகிப்திய ஊடகங்கள் ஆரம்பத்தில் இஸ்ரேலிய எகிப்திய தாக்குதல்களை குறைத்து மதிப்பிட்டன. ஆனால் விஷயங்களை விரைவாக மாறக்கூடும். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள அல்-ஐன் ஊடகத்தின்படி எகிப்திய ஆயுதப்படைகள் ரஃபாவுக்கு அருகில் உள்ள எல்லையில் துப்பாக்கி சூடு நடத்தியதை விசாரித்து வருகின்றன. எகிப்திய இராணுவத்தின் இராணுவ செய்தி தொடர்பாளர் கர்னல் கரீம் அப்துல் ஹபீஸ் திங்கட்கிழமை எகிப்திய ஆயுதப்படைகள் ரஃபாவின் எல்லை பகுதியில் துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்து திறமையான அதிகாரிகளால் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்தார். காசா பகுதியை சுற்றியுள்ள இஸ்ரேலிய சமூகங்கள் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே போர் வெடித்ததில் இருந்து பொதுவாக எகிப்திய இஸ்ரேல் உறவுகள் முன்னோடியில்லாத பதற்றத்தை கண்டுள்ளன என்று அறிக்கை கூறுகின்றது. எகிப்திய ஜனாதிபதி சிசி அக்டோபரில் இருந்தே இந்த மோதல் பெரிய அளவில் போகாமல் இருப்பதில் அக்கறை கொண்டுள்ளார். இருப்பினும் அவரை மீறி பல சம்பவங்கள் நடந்தன. அவற்றில் லேட்டஸ்ட் சம்பவம் தான் காசாவில் இஸ்ரேல் எகிப்து இராணுவ திடீர் மோதல்.